செட்டியார்கள் என்னை விட்டு பிறந்த 3 தினங்கள் ஆகிவிட்டது. அண்ணவர்களை காணவில்லை. நான் செட்டியார் வீட்டுக்கு சென்று என்னுடைய நண்பர்களை பார்த்து வருகின்றேன். போய் வருகின்றேன். இப்ப நான் அங்கே செட்டியாரின் வெளிநாடு சாம்பகார செம்மையுள்ள காண செட்டியார்கள் வீடு சாம்பகார செம்மையுடன் தான் நடந்தே செட்டியாரின் வெளிநாடு சாம்பகார செம்மையுள்ள மானகிட்ட பொழப்பு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு 4 இடத்தை பிடிச்சு யோசனையாவது கேட்டிருக்கலாம். என்ன பொழப்பு? ஏன் ரொம்ப மைக்கில் எது நாருதா? ஆமா கூட வாய எப்படியா வச்சேன். கொஞ்சமாவது இடத்துல விட்டா தானே போகும். ஆமா வியாபாரம் பார்த்தா நட்டமாவே போகுது. நஷ்டமா போகுதுடா பீத்தப்பற. என்னமோ தெரியல. யாரும் செய்வன வேலை செஞ்சுட்டாங்களா? இருக்க ஒரு ஆள் 2 கரப்ப பண்ணாங்கமுக்கார அவன் கிட்ட செய்வாயா அந்த மாதிரி ஆளுத்தேன். அது ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காரு. கொளிஞ்சிப்பட்டி பக்கம் இருந்து வர்றாரு ஒருத்தர். அதுக்கு மேல ஐயா என்னையா வியாபாரம்? காலையில போய் நின்னுட்டு வியாபாரம்னு பார்த்தா ஒண்ணு வியாபாரம் ஓட மாட்டேங்குது. ஒரு வாரமா பொழப்பு தரப்பு இல்லை. பொழப்பு தரப்பு இல்லைன்னு சொல்லி என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுல போய் 100 ரூபாய் கடை வேண்டு வந்து கொடுத்துச்சு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தேன். 50 ரூபாய் நட்டம்னு வீட்டுக்குள்ள விட்டு விளக்கமத்துல அடிக்கிறான். ஆமா 50 ரூபாய் லாபம். எப்படி லாபம்? நீ லாபம்ங்கிற, என் பொண்டாட்டி நட்டம்ங்கிறா. 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் இல்ல, 50 ரூபாய் லாபம் இல்ல. நீங்களாம் லாபங்கிறீங்க. ஆமா, ஆனா என் பொண்டாட்டி மட்டும் நட்டம்னு சொல்றாரு. எப்படி? என்னையாவும் பொண்டாட்டிக்கு மட்டும் புதுசு 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கினேன். சரி, 150 ரூபாய்க்கு வித்தேன். நீங்க லாபம்ங்கிறீங்க. ஆமா, என் பொண்டாட்டி நட்டம்ங்கிறா. என்ன 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கின 150 ரூபாய்க்கு வித்த எப்படி நீங்க லாபம்ங்கிறீங்க? ஏயா 100 ரூபாய்க்கு தான் பருத்தி வாங்குறேன், 150 ரூபாய்க்கு விக்கிறீங்களா? பாரு, 100 ரூபாய்க்கு பஞ்ச வாங்கி சரி அத நூலா 150 ரூபாய்க்கு தானே வித்தேன். அப்ப விளக்க மாத்திரையே சாத்தலாம். என்னமோ வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரமா தண்ணி தனியா போகுது. ஆமா ஆமா, தண்ணி தண்ணியா போகுது. ஆனா இந்த வீரமாக பையன் மட்டும் ஆமா காலையில 100 போனேன், சாயந்தரம் பணத்தோட வர்றியா? என்னடா விஷயம்னு கேட்டா, எனக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. முந்தி பிறந்தது என் குலம், முதல் நாள் போனூர் தரித்தது என் குலம், சங்கத்தை வென்றது என் குலம், சாதியை பிரிச்சது என் குலம்ங்கிறேன். என்ன பெரிய குலமா இருக்குமா? இருக்கு இருக்கு, வரவும் கேப்பமா, வரவும் கேப்பமா. அது அப்படித்தான். நீ சொல்லு, பெரிய குலமா? ஏ அந்த குளம் இல்லையா, அதை விட பெரிய குளம். அதுதான் தெரியல. அவன் தான் சொல்றேன், நம்மளுக்கு என்ன தெரியும்? இல்ல, வீரவாகன் இன்னைக்கு முன்கூட்டியே வந்துட்டான். அவன் வரட்டு இன்னைக்கு என் தேனூத்துன ஆகாதா? வரட்டு இன்னைக்கு அப்படித்தாண்டா இருக்கும். இன்னைக்கு அவன் வரட்டு, அவன் ஐதீகம் என்ன, எப்படி வியாபாரம் பாக்குறேன் அப்படிங்கிற பூராத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் பேச மாட்டேன். ஐயா செட்டியாரு, செட்டியாரு செட்டியாரு வேறமாக கும்பரையா கும்பரியா செட்டியாரு, யோ செட்டியாரு, கூப்பிட கூப்பிட செட்டியாரு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? ஏன்டா பேச மாட்டேன்? ஐயா
ஐயா செத்தாலே கோவிக்காத. திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம தேங்காய் ஏண்டா பேச மாட்டேன்னு பேசுற? நான் பேசவே இல்லை. பேச மாட்டோம்னு சொன்னியா? ஐயா செட்டியார்களே, இந்த வீரவாக ஏதாவது மென்ன பின்ன செஞ்சிருந்தாலும் ஒரு தப்பு தண்டா செஞ்சிருந்தாலும் இந்த வீரவாக அப்படி நினைக்க வேண்டாம். நீங்க அதனாலதான் பேச மாட்டேங்க. என் கூட பேசாததுக்கு காரணம் என்ன? அதாவது வேற ஒண்ணும் இல்ல வீரவாக. சரி, நம்ம என்ன அப்படியா பழகிருக்கான்? இல்ல, சேரியா இருந்தாலும் நான் செட்டியாரா இருந்தாலும் ஆமா அண்ணன் தம்பியாக ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நண்பனாக தான் பழகிருக்கோம். அப்படித்தான் இருக்கிறோம். ஆமா சரி, எங்களை விட்டுட்டு நீ வியாபாரத்துக்கு போயிடுற. ஆமா, எனக்கு வியாபாரமே விளங்க மாட்டேங்குது. ஏன் விளங்க மாட்டேங்குது? காலமா நின்னுட்டு நூலுமான்னு 3 மணி வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு வீட்டுக்கிட்ட போய் நின்று 3 மணி நேரம் 3 மணி வரைக்கும் என்ன ஆச்சு? வீட்டுக்காரங்க என்ன ஆச்சு? யாருமே இல்லையா? டாப்பா போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கத்திட்டு கிடந்தேன். ஓ அப்படியா? சரி, பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லிச்சு அவங்க குடி போய் 2 நாள் ஆச்சு தம்பின்ட்டு. அப்படியா? யாரு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதா? கதவோட பூட்டு இருக்கும்ல, ஆமா, அந்த பூட்டை போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. கதவோட பூட்டுனா தொங்குற பூட்டா இருந்தா நான் கண்டுபிடிச்சிருப்பேன் பூட்டி இருக்குதுன்னு. ஓ உள்ளு பூட்டு. உள் பூட்டு அப்படி சொல்லு. இந்த வீரவாக்கு தெரியாது. செட்டியார் விவரம் தெரிஞ்சாலு வீரவாக்கு தெரியாதுல்ல. அந்த வீரவாக்கு எங்களுக்கு தான் வியாபாரம் இப்படி இருக்குது. ஆமா, நீ நூலோட போற, பணத்தோட வர்ற. ஆமா, கேட்டா எனக்கு நான் ஐதீகம் இருக்குன்னு சொல்றேன். மனிதருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பேத்துக்குமே ஒரு மனிதனுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும். இன்னைக்கு ஆடி மாசம் மழை பெஞ்சிருச்சு, நம்ம ஏறு பிடிக்கணும். எந்த மூலையில யாரு கட்டுவா? நான் வீட்டுக்குள்ள எங்கன வசதியா இருக்கா அங்கனதே ஏற பார்ப்பேன். இல்ல காட்ட உழுகிறது எந்த மூலையில முத மூர்த்தம் பண்றது சொல்லு. மூர்த்தம் பண்றதா? மூர்த்தம் பண்றது சனி மூலை. சனி மூலை. ஏன் சனி மூலையில பண்றாங்க அந்த மாதிரி? காலமா பெரியவங்க இருந்து அப்பவே அந்த மூலையில இருந்ததே உழவு ஓட்டவே ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூலையினுடைய பெருமை என்ன? எது உனக்கு செட்டியாருக்கு தெரியுமா? என்னமா சொல்லுவாங்க. சரி, சனி மூலையில இருந்தா ஏறு கட்டணும், சனி மூலையில ஏறு கட்டணும் அதாவது சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அதத்தை காலங்காலமா நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இருந்தாலும் அதாவது அந்த சனி மூலையில ஏறு கட்டுறது என்ன பெருமைனா, அந்த சனி மூலையில வந்து ஈசன் இறங்கி பாக்குறது, என்ன செஞ்சிருக்கிற, இவனுக்கு எவ்வளவு நம்ம படி அளக்கணும். அதனால வந்து ஈசானி மூலை, அதாவது ஈசன் வந்து குடியிருப்பதனால அந்த மூளைக்கு பேரு சனி மூலை இல்லை, ஈசானி மூலை அப்படின்னு சொல்றது. ஈசன் குடியிருக்காரு. ஈசன் அதாவது குடியில்லாட்டியும் ஒரு நேரம் வந்து அங்க நின்று பார்த்துட்டு போயிடுவாரு, என்ன செஞ்சிருக்கிறேன், இவனுக்கு நம்ம எவ்வளவு படி அளந்தா என் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு. அதனால வந்து ஈசன் வந்து இறங்கி பார்ப்பதனால ஈசானி மூலை அப்படின்னு சொல்றது. அத அப்ப மூளை சனி மூலை உனக்கு சொந்தமான மூளை. ஆமா, மூளையிலே உனக்கு சொந்தமான மூளை இருந்தா அப்ப நாள்ல உனக்கு சொந்தமான நாள் இருக்கணுமே. இருக்குது. வாரத்துல 5.5 நாள் இருக்குது. ஏன் மிச்சம் 1.5 நாள்? எதுக்கு 1.5 நாள்? வாரத்துல எத்தனை நாள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை 2 நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை முழு. இல்ல நமக்கு கணக்கு வரணும்ல, நமக்கு 7 நாள் கணக்கு வரணும். அப்ப லீவை சேர்க்க கூடாதா? லீவு சேர்க்க கூடாது. 7 நாள் சொந்தமானது எனக்கு. சனிக்கிழமை சொந்தமானது. அங்கேயும் சனி இங்கேயும் சனியா? சனி இல்லை, அதாவது சனியோட பெருமை என்ன, சனி நீராடுனா புனி வேலைக்கு போகும் அப்படின்னு பெரியவங்க ஐதீகம். அந்த நாளைக்கு வந்து சனி வந்து அப்படி நீராடுனா அதுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த நாள்ல குளிக்க மாட்டியா? மத்த நாள் குளிக்கிறத விட சனிக்கிழமை அவ்வளவு உயர்ந்த நாள். ஓ, சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிறேன். ஆமா, சரி பரவாயில்ல. அப்ப மாசத்துல 12 மாசம் இருக்கு. இந்த 12 மாசத்துல உனக்கு சொந்தமான மாசம் இருக்கு? இருக்குது. என்ன மாசம்? 12 மாசத்துல எனக்கு சொந்தமானது பங்குனி மாசம் எனக்கு சொந்தமானது. கோவரமாக வெயில் மண்டே புழக்கும், வீட்டை விட்டு காலை வெளியே வைக்க முடியாது, சுனீருங்க, வெயில் அடிக்கும். எப்படி சொந்தமானதுன்னா பங்குனி மாசம் வந்து தேரு திருவிழா நிறைய நடக்கும். தேரு திருவிழா இப்ப இந்த ஊர்ல திருவிழா நடக்குது, பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிறைய பக்கம் திருவிழா நடக்கும். இருந்தாலும் இந்த வீரவாக போய் எல்லா ஊர்லயுமே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நான் செய்யற வேலை என்ன, ஒரு ஊரு திருவிழா சாட்டணும் அப்படின்னா தோரணம் கட்டணும். திருவிழா இன்னைக்கு ஆரம்பம் பண்ணா நம்ம போய் தோரணம் கட்டணும். நம்ம இருந்து பாக்குறது வந்து ஒரு ஊர்ல தான் பார்க்க முடியும். 10 ஊர்ல நம்ம அங்க திருவிழா நடந்தாலும் இந்த வீரவாக போய் ஒரு ஊர்ல மட்டும் பார்க்க முடியும். ஆனா அந்த நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டு வந்துட்டா திருவிழா முடிஞ்ச உடனே நமக்கு பங்கு, முத பங்கு நமக்கு.
வேற வாக்கு. உனக்கு பங்கு இல்ல, வேற வாக்கு. அதனால 10 பங்கு வர்றதுனால பங்குனி மாசம் எனக்கு சொந்தமான மாசம் அப்படின்னு சொல்றது நான். பங்கு வர்றதுனால பங்கு நாள். சரி சரி. அப்ப வருஷத்துல 60 வருஷம் இருக்கு. ஆமா. 60 வருஷத்துல உனக்கு சொந்தமான வருஷம் இருக்கா? இருக்குது. என்ன வருஷம்? நந்தனா வருஷம் வந்து எனக்கு சொந்தமானது. நந்தனா வருஷம். என்னுடைய பாட்டை வந்து நந்தனார். நந்தனார்னா சிவபக்தன். அப்படி ஒரு நாள் வேலையில வந்து ஒரு செட்டியார் கிட்ட அடைக்கலமா இருக்கிறாரு. சிவன் கோயில் பூஜை நடக்குது. என்ன பாட்டை சொல்றாரு, ஐயா செட்டியாரு இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த செட்டியார் எல்லாம் சொல்லலாம். என்ன சொல்றாரு? என்ன சொல்லலாம்னு செட்டியார் என்ன சொல்லுவாரு? சொல்லு. செட்டியார் கிட்ட கேக்குறாரு, நான் இன்னைக்கு சிவன் கோயில் பூஜைக்கு போகணும்னு கேக்குறாரு. சரி. அந்த செட்டியார் சொல்றாரு, ஐயா நந்தனாரு ஒரு சின்ன வேலை சொல்றேன், அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போங்கிறாரு. சரி சொல்லியா, நான் செஞ்சுட்டு போறேன், கோயிலுக்கு போறதுக்குள்ள செஞ்சுட்டு போயிடுறேங்கிறாரு. சரி. என்ன வேலைன்னா நெல்லு பாவனமா, நெல்லு பாய் விட்டு வயல் ஓட்டி வயலுக்கு கொலை போட்டு அந்த நாத்தை புடிங்கி நட்டு களை எடுத்து கருத விளைய வச்சு அறுத்து களத்துல கொண்டாந்து போட்டு அடிச்சு நெல்லு வேறைய புல்லு வேறைய போட்டுட்டு நீ கோயிலுக்கு போங்கிறாரு. நாத்து நட்டு பூராட்டி ஜடி வெட்டு போகணும். அது எப்படி முடியும்? அப்படி முடியுமா முடியாதா? அது எப்படி முடியும்? ஆனா என்னுடைய பாட்டை வந்து அந்த வேலையை ஒரே நாளையில அந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டாரு. ஒரே நாளையில எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. நாத்த பாவி புடுங்கி நட்டு களை எடுத்து கருத விளைய வச்சு அறுத்து களத்துல கொண்டு போய் போட்டு அடிச்சு நெல்லு வேறைய பிள்ளை வேறைய போட்டுட்டு எங்களுடைய பாட்டை வந்து போயிட்டார். அதனால நந்தனா வருஷம் வந்து நாபாதி பேபாதி அப்படின்னு சொல்றதுனால எங்களுக்கு நந்தனா வருஷம் வந்து சொந்தமான வருஷம். ஓ, அதான் அந்த நந்தன் சிவனை பார்த்ததுனால நந்தனார்கள் சொந்த வருஷங்கிற. சரி. நம்மள்ட்ட இருக்குது, இவன்ட்ட இருக்க போகுது. அதான் தெரியல. என்ன இருக்குது? நீ வாங்கி குடிக்கிறவே. ஆமா. உன்கிட்ட அதை கேட்டு என்ன செய்ய போறது? நீ எப்படி குடிக்கிற? எனக்கு கட்டில போட்டு வச்சிருக்காங்க, நான் தின்னுக்குவேன். அதுக்கு என்ன பேரு? யாரு போட்டு வைக்கிறது? வீட்டுலதான். வீட்டுலதான் போட்டு வைக்கிறாங்க. அம்மா போட்டு வைக்க. அப்புறம் இல்லன்னா அண்ணன் பொண்டாட்டி போட்டு வைக்க. அப்புறம் இல்லன்னா நானா போட்டு தின்னுக்குவேன். சரி. இந்த செட்டியாரு வந்து இப்படி வீரமாக பேரன்னு கோவிச்சுக்க மாட்டேன். என்னதுக்கு? அதாவது நீ போய் கடையில போய் வாங்கி கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு வந்துடுற. முதல்ல சாப்பிடுறது யாரு தெரியுமா? வீரவாகுத. அதான் சொன்ன நீ வாங்கி குடிக்கிற வேணும். அப்புறம் நீ மட்டும் நீ போய் கடையில நீ வாங்கிட்டு வர்ற ஒரு விஷயம். சோறு ஆக்கி கடையில வந்து ஹோட்டல்ல கொண்டாந்து ஆக்கி கொடுப்பாங்க. இல்ல, கடைக்கு போய் நீ மளிகை ஜாமான் வாங்கணும்ல, அதுக்கு பேரு வாங்கி குடிக்கிறது இல்ல. தெரியுதா? இதுக்கு பேரு வாங்கி குடிக்கிறது இல்ல, இதுக்கு பேரு வீட்டுல போய் சாப்பிடுறது. வீட்டுல யார் வீட்டுல சாப்பிடுற? யாரு வீட்டுல? ஆக்கி கொண்டாந்து எனக்கு போடுதா? உனக்கு யார் முன்னாடி வந்துடுற? ஆமா. அப்ப உனக்கு தானே போடுது? எனக்கு தான் முதல் சாப்பாடு, எனக்கு பிற்பாடுதே நீ எல்லாம். அதான் சொல்றேன், நீ வாங்கி குடிக்கிறவன். அப்படி சொல்லக்கூடாது, நீ தான் முதல் வாங்கி குடிக்கிறவன். எங்க நமக்கு காடு வேற இருக்குது, இவன்ட்ட என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இல்ல. ஏன் ஒண்ணு இல்ல? காடு வேற இருக்கு அவனுக்கு. ஆமா. எங்க காட்டுக்கு பட்டா இருக்குது. சொல்லி உன் காட்ட சொல்லியா? என் காட்டுக்கு பட்டா இருக்கு, உன் காட்டுக்கு பட்டா இருக்குதா? என் காட்டுக்கு பட்டா இருக்குது, உன் காட்ட சொல்லு. என் காட்டுக்கு காலைல வேலைக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் சம்பளத்தை வாங்கிட்டு தான் போவாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு தான் போவாங்க. நீ சம்பளம் கொடுக்கணும். எங்க காட்டுக்கு வந்தா என்ன செய்ய தெரியுமா? எங்க காட்டுக்கு வந்துட்டு யாரும் திரும்பி போறது இல்ல. திரும்பி போறது இல்லையா? ஆமா. ஏன் குடிசை போட்டு கொடுத்துருவியா? குடிசை நீ எவ்வளவு கூலி கொடுப்ப? அவங்க வேலை செய்யறத பொறுத்துட்டியா? நீ பொறுத்து கொடுப்ப. காலையில 8 மணிக்கு வந்தா ஒரு 3 மணிக்கு போச்சிடணும். எங்க காட்டுக்கு வந்துட்டா திரும்பி போக மாட்டாங்க. எங்ககிட்ட அவங்க வந்து நாங்க வாங்கிட்டு தான் விடுவோம். இப்ப எங்க காட்டுக்கு மேட்டக்காடு, பழத்துக்காடு, கரிசைக்காடு இப்படின்னு பேர் இருக்கு. இருக்கு. உன் காட்டுக்கு பேர் இருக்கா? இருக்குது. சொன்னா கோவிச்சுக்க மாட்டே செட்டியாரு. அதாவது எனக்கு என்னுடைய காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? சுடுகாடு வந்து எனக்கு சொந்தமானது. அது உனக்கு சொந்தம். என்னைக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட வந்ததே ஆகணும். அது உண்மைதான். அதை நல்லா தெரிஞ்சுக்க. நீ எரிமேடையிலே படுத்து கிடக்குறீங்க. அதனாலதான் என்கிட்ட நீ வந்துதான் ஆகணும். அதெல்லாம் சரி. ஐடியா என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டா சரி. எங்க நூல் வாங்குற? அந்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல முத்தமாண்டிகை செட்டியாரு பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குதுல்ல? ஆமா, எங்க சித்தப்ப மக முத்தம்மா. உங்க சித்தப்ப மகளா? அங்கதான் நூல் வாங்குறோம். இவ்வளவு நேரம் நமக்கு தெரியாம போச்சேனே. ஆமாங்கிற. சரி, அங்க நீ நூல் வாங்கி கொடு. ஆமா. வியாபாரத்தை பாப்போம்.
புறப்பட போலாம். ஆமா, ஏன்னா இத்தனை நாள் வாரங்கதான் ஒண்ணு விளங்காம போச்சு. இதுக்கு மேலாவது எப்படி இருக்குன்னு பாப்போம். உன் கையால கொட்டி போய் மொத்தமா கையால நூல் வாங்கி கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு திசையா போவோம். ஆமா, வியாபாரத்தை முடிச்சுட்டு இந்த ஆலமரத்து கடையில் வந்து நின்றுவான். அந்த செட்டியார் கிட்ட சொல்லிடு, விவரமா சொல்லிடு. வழி மாறி போயிட்டு இருக்கிறாரு அந்த செட்டியார். இந்த வழியில போப்பானா அவர் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டே இருப்பாரு. ஆனா வந்துடல காணலாமா யாரு வந்தாலும் சரி. இங்கேயா வர்றாரு, நம்மளும் சொல்லித்தான் பாக்குறோம். அவரு பாட்டுக்கு அவரு வழியே போயிடுறாரு. இல்ல முன்கூட்டியே வந்தாலும் சரி, ஒண்ணு ஆலமரத்து கடையில் நிக்கணும், இல்லைன்னா அவர் வீட்டுல போய் தகவல் சொல்லிடணும். ஆமா, முன்னாடி வந்தவங்க போய் அங்க வீட்டுல சொல்லிடணும். ஆமா, அப்படியா? பலாமா நூறு வாங்கலையோ அம்மாவரே நூறு வாங்கலையோ நூறு வாங்கலையோ அம்மாவரே நூறு வாங்கலையோ பட்டு நூறு பல நூறு பப்புடம் ஏமிக்கணும் நூறு வாங்கலையோ அம்மாவரே நூறு வாங்கலையோ நூறு வாங்கலையோ அம்மாவரே நூறு வாங்கலையோ நூறு நல்லா சொல்லு. நூறு நூறு மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்த போனா எந்த வியாபாரமும் விளங்குமா? தண்ணி தண்ணியா போயிடும். தண்ணி தண்ணியா போய் யாரு போனாலும் யாரு முன்னாடி வந்தாலும் அந்த ஆலமரத்துக்கு தான் வரணும். ஆமா, அங்க துண்டை உரிச்சு போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்து வேலைக்கு அங்க வந்து நிக்க வேண்டியது, யாராவது வந்தாங்கன்னா பார்க்க வேண்டியது. போன மூலத்துல யாராவது ஒரு ஆள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா சரி வீட்டுல போய் பார்த்துட்டு தகவல் சொல்லிட்டு போக வேண்டியது. யாரு? முத்தமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாங்கள் இல்லத்தில் ஆடினான். தாங்களுடைய இல்லத்துக்கு வந்து இந்த வேலை வாங்கி ஹலோ 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 முத்தமா, இன்னைக்கு தாங்களை பார்க்க வேண்டும், நூல் எடுக்க வேண்டும் என்று நான் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அம்மா அப்பாண்டு கத்தி கதறிக்கொண்டு எதுக்கு அழுது வந்துகிட்டு இருக்கிற என்ன நடந்தது? தென்மொழி மாத தெலுங்கு பண்ண முத்தாளி தென்மொழி மாத தெலுங்கு பண்ண முத்தாளி தென்மொழி மாத தெலுங்கு பண்ண முத்தாளி எனப்பதாயே நீயும் மூவந்து இருந்தாயை எனப்பதாயே நீயும் மூவந்து இருந்தாயை நான் சொல்வேனையா ஏதேனு சொல்வேனையா நான் சொல்வேனையா ஏதேனு சொல்வேனையா பெற்ற தாயானவர் இப்படியும் பேசலாமோ பெற்ற தாயானவர் இப்படியும் பேசலாம் தந்தையார் மோசமில்லை தாயாரை கேளுமையா தந்தையார் மோசமில்லை தாயாரை கேளுமையா பெற்ற தாயானவள் அடித்து தூரத்தி விட்டார் பெற்ற தாயானவள் அடித்து தூரத்தி விட்டார் ஊராரடிக்கவில்லை ஊற்றாரடிக்கவில்லை ஊராரடிக்கவில்லை ஒற்றாரடிக்கவில்லை பெற்ற தாயானவள் அடித்து துரத்தி விட்டார் பெற்ற தாயானவள் அடித்து துரத்தி விட்டார். சின்ன பிள்ளை அழுதுகிட்டு
சொல்லிட்டு வந்துக்கிறேன். ஏன் இப்படி வந்த? என்ன நடந்துச்சு வீட்டுல? இங்க அம்மா இல்ல அம்மா 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 வந்து என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அம்மா அடிச்சிருச்சா? வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அடிச்சிருக்கோம். சின்ன குழந்தை ஏதாவது ஒரு வேலை சொன்னா அதை செய்யலன்னா சின்ன பிள்ளைகளை பேச, அதாவது பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைகளை பேசுறதாமே வழக்கம். அதனால கோவிச்சுக்கிட்டு இவ்வளவுதெல்லாம் வந்துட்டு. அம்மா நீ எதுக்கு தான் உயிரோட இருக்கிற? செத்து தொலை. ஐயோ வேறவா ஒன்னே சொல்லல. அப்படியா? அம்மா என்ன சொன்னாங்க? என்ன ஒண்ணு? நான் சின்ன பிள்ளை தானே, விளையாட போனா தவறா? விளையாட போகலாம். சின்ன பொண்ணு நானும் சேர்ந்து நந்தவனத்துல போய் விளையாண்டுட்டு இருந்தோமா. சரி. எதுக்குடி நீ விளையாட போன அப்படின்னு கேட்டுச்சா? ஆமா. சரி. நான் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்க சொன்னேன்ல. ஆமா. துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், நூல் வெட்டி வைக்கணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவு வேலையும் அம்மா சொல்ற வேலையெல்லாம் செய்யணும்னு செய்யணும் இல்ல நீ? செஞ்சேன். வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் ஒரு வேலை தவறாம ஒரு வேலை கூட பார்க்கல. அதனால அம்மா உன்னை அடிச்சிருக்குது. நான் சின்ன பிள்ளை தானே, சரி சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம விளையாட போயிடுச்சுன்னு மன்னிச்சுக்க கூடாதா? அதாவது இப்படியே வந்து விட்டோம்னா நாளைக்கு பெரிய பிள்ளை ஆனாலும் இப்படித்தான் செய்யப்படும். சின்ன பிள்ளையிலே வந்து பேசுவாங்க, பெரியவங்க அடிப்பாங்க. பிள்ளைங்க அடிச்சுதான் வளர்க்கணும். அடிச்சுதான் வளர்க்கணும். அடிச்சுதான் வளர்க்கணும். அதனால அடிக்கணுங்கிற. அடிச்சாத்தே வந்து அது சரியா இருக்கு. நீ அதனால கோவிச்சுக்கிட்டு அம்மா கிட்ட என்ன பேசிருச்சு அடிச்சிருச்சு அப்படின்னு கோவிச்சுட்டு இங்க வரலாமா? நீ வர்ற வழியில ஏதாவது ஒரு நல்லது கிட்ட நடந்து போனா என்ன நடக்கும்? அங்க அவங்களுக்கு தானே பிள்ளை இழந்துட்டு இருப்பாங்க. நல்லது நடக்காட்டி கெட்டதே நடந்தாலும் நான் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன். அம்மா வந்து என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் மூஞ்சிலே நீ முழிக்காத, எங்காவது போய் செத்து தொலை அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. கோவம் வந்துட்டு அப்படித்தான் பேசுவாங்க. என் மூஞ்சில முழிக்காத, எங்கேயா போ செத்துரு அப்படின்னு பேசுறது கோவத்துக்கு அறிவில்லை இல்ல. ஆமா. இப்ப வந்து முத்துமணிக்க செட்டில தானே எங்க அப்பா. ஆமா. துளசி அம்மா தானே எங்க அம்மா. உங்க அம்மா. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் 10 மாசம் சுமந்துட்டு உன்னை பெக்கலடி, நீ அனாதை கழுத, நான் உன்னை பிள்ளையில இருந்து எடுத்துதான் வளர்த்தேன். சரி. நீ வந்து நான் பெத்த பிள்ளை கிடையாது, அதனால இனிமே நீ வீட்டுக்கு வராத, எங்காவது போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சாகணும் சாகணும் நீ செத்து போன்னு சொன்னாங்கல்ல, நான் சாகிறதுக்கு காரணமே நீதான். சுத்தமா என்னால சாவதற்கு என்னம்மா காரணம்? என்னால சாவதற்கு என்னம்மா காரணம்? என்னால சாவதற்கு என்னம்மா காரணம்? என்ன நடந்ததென்று சொல்லும் அம்மா முத்தாலி, என்ன நடந்ததென்று சொல்லும் அம்மா முத்தாலி. 10 மாதம் சுமக்காத தாயார சொன்னாலே, 10 மாதம் சுமக்காத தாயார சொன்னாலே, உன்ன புருஷன் என்று ஊரறிய சொன்னாலே, உன்ன புருஷன் என்று ஊரறிய சொன்னாலே. ஆமா, அம்மா அப்படி கோபத்துல பேசியிருந்தாலும் அம்மா பேசியிருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீரபாக சபையில கேட்கும்படி நீ பேசவே கூடாது. அப்படி பேசலாமா? நீ செட்டியார் வீட்டு பொண்ணு, நான் சேரி தெருவு சேர்ந்தவன். என்னைக்கு உன்கிட்ட நூல் எடுத்தன அன்னையிலிருந்து என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி 4 குழந்தைகளும் சீரு சிறப்போடு பசியாத கஞ்சி கிளியாத துணியோடு நல்லா இருக்கிறேன். நீ அம்மா அப்படி கோபத்துல பேசியிருந்தாலும் பரவாயில்லை. நான் என் காதுல கேட்கிற மாதிரி பேசாத. அம்மா சொன்னதானே நான் உன்கிட்ட சொல்றேன், நானா சொல்றேனா? அம்மா என்ன அப்படி எல்லாம் பேசுனாங்க, அதத்தான் நான் உன்கிட்ட சொல்றேன். அம்மா கோபத்துல பேசி இருக்கோம். இனிமேல முத்தம்மாள் அந்த மாதிரி பேசாதம்மா, வேண்டாம், சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம ஒரு சின்ன வேலைகளை செஞ்சுட்டு பரவாயில்ல, இனிமேல மன்னிச்சுன்னு சொல்லி இந்த வீரமாக கொண்டு சொல்லி விட்டுட்டு வந்துடுறேன். வீட்டுக்கா? நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அம்மா என்னதான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன், மறுபடியும் வீட்டுக்கு வரனா என்னது? வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றது கோபத்துல பேசிருப்பாங்கன்னு சொல்றேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அம்மா எங்காவது போய் சான்னு சொல்லிட்டாங்க. முத்தம்மா எதுக்கு? முத்தம்மா வேண்டாம் முத்தம்மா, சின்ன பிள்ளை இவ்வளவு பிடிவாதமா இருக்க கூடாது. நீ வேண்டாம், நான் அம்மா கிட்ட சொல்லி ஒரு முறை இந்த ஒரு முறை நான் சொல்லி அதெல்லாம் முடியாது. என்னதான் செய்யணும்? இங்க பாரு வந்து இப்ப வந்து வீட்டுக்கு என்ன கூப்பிடுற, நான் சாகவும் விட மாட்டேங்கிறேன். நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் சாகவும் கூடாதுன்னா எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. எப்படி? உங்க வீட்டுக்கு என்ன கூட்டி. ஐயோ வேண்டாம் முத்தாமா, செட்டியார் வீட்டு பொண்ணு நீயே,
அதே அறியாம இப்படி எல்லாம் சின்ன பிள்ளைனால அறியாம அப்படி பேசி செட்டியார் வீட்டு பிள்ளைன்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? கண்டிப்பா கூப்பிட்டு போக கூடாது தெரியுமா? அப்ப நான் போய் சாகுறேன். வேண்டாம் முத்தாமைக்கு வா, அங்கெல்லாம் போக முடியாது, நீ வா. ஏன்? அங்க போகவே முடியாது. செட்டியார் வீட்டு பொண்ணு அப்படியெல்லாம் நீ தகாத வார்த்தை நீயும் பேசாதன்னு சொல்றேன். நீ மீண்டும் மீண்டும் அதை கேட்கவே மாட்டேங்கிற. நான் கேட்க மாட்டேன். உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ, இல்லன்னா நான் போய் சாகுறேன். சுத்தமா என்ன ஒண்ணு செய்ய ஏப்பா, குல பிடிவாதமா இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் சொல்லுங்க. பாத்துக்க, நல்ல வேலை, நல்ல பையன். முத்தம்மா வேண்டாம் முத்தம்மா, நான் சேரி தெருவு சேர்ந்தவன், நீ செட்டியார் வீட்டு பொண்ணு இருந்தாலும் அந்த அம்மா கிட்ட சொல்லி சொல்லிட்டே இருப்ப நீ. அதனால வந்து நான் என்ன செய்ய தெரியுமா? எவ்வளவு நேரம் சொல்றது? நான் போய் சாகுறப்பா. உடனே பார்த்து அப்புறம் எப்படி போடுவேன் தெரியுமா? வேற வாகு அது எப்ப? அது காலையில இல்ல. ஏய் நீ தானே சொன்ன அந்த தண்ணி டேங்க்ல ஏறி கீழே குதிக்க சொல்லி. முத்தம்மா எனக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன? எங்க வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போக முடியாது. எங்க தெருவுக்கு பக்கத்துல உனக்கு ஒரு சின்ன குடிசை ஒண்ணு கட்டி கொடுத்துரு, அங்க கூட இனிய கூட்டிட்டு போய் வீடு கூட்டி போக மாட்டாராம். ஊருக்கு அங்கிட்டால ஒரு வீடு கட்டி ஒத்த குடிசை கட்டி வைக்கிறாரா இவரு. என்னது ஒத்த குடிசை? சரிக்கு அந்த புறமும் சரிக்கு அந்த புறமும் சரிக்கு அந்த புறமும் உனக்கு சிறப்பான குடிசை மட்டும் தருவேனம்மா. சரிக்கு அந்த புறமும் சேரிக்கு அந்த புறமா அண்ணா, சேரிக்கு அந்த புறமா எனக்கு சிறப்பான குடிசையும் கட்டி நீயும் தரணும். சேரிக்கு அந்த புறமா ஆட்டுக்கு அந்த புறமும் உனக்கு அழகான குடிசை மட்டும் கட்டி தருவேனம்மா. ஆட்டுக்கு அந்த புறமும் ஆத்துக்கு அந்த புறமா அண்ணா, ஆத்துக்கு அந்த புறமா எனக்கு அழகான குடிசையும் கட்டி நீயும் தரணும். ஆத்துக்கு அந்த புறமா ஆவரம் குச்சி வெட்டியே ஆவரம் குச்சி வெட்டியே உனக்கு அழகான குடிசை ஒன்று கட்டி தருவேனம்மா. ஆவரம் குச்சி வெட்டியே ஆவாரம் குச்சி வெட்டியே அண்ணா, ஆவாரம் குச்சி வெட்டியே எனக்கு அழகான குடிசையும் கட்டி நீயும் தரணும். ஆவாரம் குச்சி வெட்டியே தேக்கு மரம் பிளந்து மனம் பிளந்து தேக்கு மரம் பிளந்து உனக்கு சிறப்பான குடிசை ஒன்று கட்டி தருவேனம்மா. தேக்கு மரம் பிளந்து தேக்கு மரமிலிருந்து பாக்கு மரமிலிருந்து தென்னை மரம் ஓலை பனை மரம் ஓலை அனைத்திலுமே எனக்கு குடிசை கட்டி தரணும். ஆமா, மரம் மரமா ஏறி ஒரு குடிசை கட்டினா பெரிய சிரமம். ஒரு வீடு கட்டினா அவ்வளவு இருந்தா சிரமம். ஆமா, அதனால நான் ஆவாரம் குச்சி வெட்டி பாக்கு மரம் இழந்து தேக்கு மரம் இழந்து பனை மரம் ஓலை தென்னை மரம் ஓலை அதெல்லாம் சேர்த்து எனக்கு குடிசை கட்டணும். ஆமா, கட்டிட்டியா? கட்டியாச்சு பாரு. எங்க அந்த கட்டி? குடிசை பாரு. இங்க ஆ? ஆமா. எப்பா குடிசை எவ்வளவு சிறப்பா கட்டியிருக்காரு பாத்தீங்களா? நல்லா பாருங்க. குடிசை வந்து தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு. இந்த மாதிரி குடிசை தமிழ்நாட்டுல யாருமே கட்ட முடியாது. பொறாம உங்களுக்கு, உங்க தங்கச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி கொடுக்க முடியலன்னு பொறாம. ஆமா, அதனாலதான் எங்க அண்ணனை திட்டுறீங்க. அதனால இந்த குடிசையில ஒரு சின்ன குறைவா. சின்ன குறவனா? என்னமா பொசுக்குன்னு குறவான்னு சொல்றீங்க எல்லாத்தையும்? நீ என்ன இப்போ ஊர்ல உதவங்க வச்சிருவ போல. இதுல ஒரு சின்ன குறை இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒண்ணும் தெரியல எங்களுக்கு. தெரியலையா? தம்பி உனக்கு தெரியுதா? சுத்தமா இதுல வந்து ஒரு சின்ன குறை இருக்கு. என்ன குறை? இப்ப இந்த ஊர்ல திருவிழா வந்து நடக்குது. ஆமா. திருவிழா நடக்கும்போது காப்பு கட்டுவாங்களா? 8 நாள் செண்டி திருவிழா வரும். ஆமா. அப்ப காப்பு கட்டும் போது முதல்ல வந்து யாருக்கு சொல்லுவாங்க?
வேற வாக்கு சொல்லுவாங்க. வேறவாக நம்ம ஊர்ல காப்பு கட்டணும். எல்லா ஊருக்கு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஊர்ல தோரணம் கட்டணும். தோரணம் கட்டினா தான் திருவிழாவுக்கு அர்த்தம்னு சொல்லி எல்லா பக்கமும் தோரணம் கட்ட சொல்லுவாங்க. ஆமா. பாத்தியா கோயில் எல்லாம் எவ்வளவு அலங்காரமா தோரணம் கட்டி அழகா இருக்கு. ஆமா. கோயிலுக்கெல்லாம் தோரணம் கட்டி இருக்கல, என் குடிசை கட்டணும்ல. சுத்தமா கோயிலுக்கு தானே தோரணம் கட்டுவாங்க, நீ குடிசைக்கு தோரணம் கட்ட சொல்ற? அது எனக்கு தோரணம் கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? மாவிலை தோரணமா அழகா இருக்குதுல்ல? உட்காரு. அடடே அண்ணே குடிசையில உட்கார்ந்துட்டேன். சரி முத்தம்மா. எனக்கு இருக்கிறதுக்கு இடம் தேடி கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? ஆமா. ஏஜென்ட் எங்க போய் படுத்துட்டாரு? அவரு தூங்கிட்டு போறாரு. நீ அழுகாம சொல்லு, வேற வாங்க இருக்கிற நான் வாங்கி கொடுக்குறேன். நான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு பசிக்குது. பசிக்குது. மாத்து துணி இல்ல. அப்படியா? எனக்கு மாத்து துணி வேணும். அம்மா என்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறப்ப என் நகை பூரா வாங்கிட்டாங்க. எனக்கு நகை வேணும். நகை வேணும். நான் அதிகமாலாம் கேட்க மாட்டேன். அதே கொஞ்சமா கொஞ்சமா இவ்வளோண்டு கொஞ்சமா கொஞ்சமா ஒரு 500 பவுன் மட்டும் வாங்கி கொடுத்துரு. ஏப்பா நான் அப்புறம் கேட்கவே மாட்டேன். 500 பவுன்னா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயம். இன்னைக்கு தான் கேக்குறேன். இன்னைக்கு தான் 500 பவுன் கேக்குறேன். 500 பவுன் சொன்ன உடனே எனக்கு ஒண்ணும் தெரியல. எங்கிட்ட நின்று இருக்கிறோம். 500 பவுன் தெரியலையா? என்னப்பா பெரிய 500 பவுன்? நான் என்ன 500 பவுன் கூட கேட்டேன். என்ன உனப்பா 10 பவுனா கேடுச்சு? 500 பவுன் தான் கேடுச்சு. சொன்ன மாதிரி 10 பவுனா கேட்டேன். 500 பவுன் தான். 500 பவுன் தான் கேட்டிருக்கேன். சரி, நான் தான் வந்து முத்தம்மாளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டியா? என்ன போனாலும் ஒண்ணு கேப்ப, நீ ஒண்ணு வாங்கி தர்ற. வா கேளு. நெத்தி சுடி வாங்கி தரணும். துடி வாங்கி தரணும். நெத்தி சுடி வாங்கி தரணும். எனக்கு நீலக்கல் மூக்குத்தியோ வாங்கி நீயோ தரணும். நெத்தி சுடி வாங்கி தரணும். நெத்திச்சோறு வாங்கி தருவேன் உனக்கு. நிலக்கல் மூக்குத்தியோ வாங்கி தருவேன். நெத்திச்சோறு வாங்கி தருவேன். காதோடு கருகமணி அண்ணா காதோடு
மட்டும் இல்லாம நான் கேட்டேனா காதோட கருகமணி, கல்லு வச்ச மூக்குத்தி, அப்புறம் வந்து எலுமிச்சங்கனி, மஞ்சள் நிற பட்டாடை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாடி, கம்மங்கூழ் இதெல்லாம் வேணும். ஆமா, உடனே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். உடனே சீக்கிரமா போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தீனிலாம் வாங்கி தருவியா? ஓகே, வரல தீனிலாம் வாங்கி தருவியா? சாப்பாடு சொல்றதுக்கு எந்த சந்தை? முத்தம்மா, நீ கேட்டதுல ஏதாவது குறையுதான்னு பாத்துக்க. கல்லு வச்ச வளையலு, இந்த தோடு, எலுமிச்சங்கனி, நெக்லஸ். ஐயோ, பயமுறுத்தாத. இது எங்க போய் எடுத்துட்டு வந்த? நான் என்ன திருட்டு பையன் நினைக்கிறேன்? நீ என்ன திருட்டு பையன் சொல்ற? அப்புறம் எங்க போய் எடுத்துட்டு வந்தேனா? இல்ல எந்த கடையில காய போட்டு மக்க போய் நான் எடுத்துட்டு வந்த மாதிரி சொல்றேன். ஐயோ, அப்படி சொல்லல. நீ துவைச்சு காய போடுறத பக்கம் போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப நானு. அதாவது கடையில வாங்கிட்டு எந்த கடையில வாங்குன? இது வாங்கின கடையா? அது அட்ரஸ் இருக்கு பாரு. சொன்னா யாரும் நம்புறது இல்லைன்னு பா. சேலையில அப்படியே அட்ரஸ் வந்துடும். கடையில வாங்கித்தானே இருக்கு. கீழே போடக்கூடாது. அண்ணே நல்லா இருக்கா? தமிழ்நாட்டிலே இது மாதிரி சேலை கட்டவே முடியாது. இப்படிதானே சேலை கட்டணும்? எப்படி மொத்தமா கட்டுறது? இப்படித்தான் இப்படி கட்டுவாங்க. இப்ப நல்லா இருக்கா? எல்லாரும் பாருங்க எப்படி சித்தாடை கட்டுறதுன்னு. இது அதை விட சூப்பர். எனக்கு யோசனை வந்துருச்சு. யோசனையா? எங்க பாட்டி வந்து சொல்லி கொடுத்துச்சு சேலை கட்டுறது எப்படின்னு. நான் இப்ப வந்து கட்டுறேன். அது மாதிரி நல்ல சேலை கட்ட தெரியாதவங்களாம் என்னை பார்த்து சேலை கட்டிக்காங்க. எல்லாரும் பார்த்து சரியா? நீங்களாம் சுடிதார் போட்டிருக்கீங்க, நான் சேலை கட்டுறது பார்த்துக்கங்க. எல்லாரும் நல்லா பார்த்துங்க. அண்ணே எப்படி நல்லா பிள்ளைக்கு அண்ணன் சேலை நல்லா கட்டி விடுறாரு. அடடே, எப்படி தம்பி இது எப்படியா வேலை? நேரம் கண்ணப்பா கண்ணப்பான்னு போயிருக்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நேரம் கண்ணு போயிருக்க. எப்படி இருக்கு? அடடே, அதான் இருக்கா? சேலை இப்படிதான் கட்டணும். ஆமா சரியா? அவரை மறுக்கிறாரு. அண்ணே அண்ணே சேலை நல்லா கட்டியிருக்கேன் நானே. சரிண்ணே. இப்படியே கட்டிட்டு போயிருந்தா சடையம்பட்டி பாலத்துல அமைக்கிருப்பாங்க. அங்க எதுக்கு கொண்டு வாங்குறாரு? இதே மாதிரி சேலை கட்டுக்க. அண்ணே இது எப்படி இருக்க சொல்லவே மாட்டேங்கிற. முத்தமா நல்லா இருக்குது முத்தமா. சரி நல்லா இருக்குது. அப்படி சரி கட்டிட்டேன். நான் கல்யாணம் போட்டுக்கிறேன். தின்பண்டங்கள்லாம் வந்து அப்படி இருக்கு, நான் எடுத்துக்க. இப்ப வந்து நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு? என்னுடைய மனையை பார்க்கணும், என்னுடைய குழந்தைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்த்து ஒரு வாரமாச்சு இல்ல. சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. நான் இங்கே நிக்கிறேன். போயிட்டு வந்துட்டியா? பாத்தியா எங்க அண்ணன் எவ்வளவு வேகமா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. எங்க முத்தம்மா போகவே இல்லையே. என்ன போகலையா நீ? போகல. நான் எப்பத்தான் போவ நீ? அவ்வளவுதான் போ. போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா. இப்ப நான் வந்து இங்க தனியா தான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. அதனால ஒரு கிளி பிடிச்சு கொடுத்துட்டு போ. கிளி வேணுமா? ஆமா. பேச்சு தொடக்கி பச்சைமலை கிளி நம்ம வருகிற தங்கமே அம்மா தங்கமே கொண்டு வருகிற தங்கமே தங்கமே
மலை கிளி பாசமா பேசாது அண்ணனே எந்த அண்ணனே பகலமலக்கிளி நம்மோடு வருகிற தங்கமே பவள மலை கிளி பாசமா பேசாது அண்ணனே எந்த அண்ணனே வெள்ளி மலக்கிளி நம்மோடு வருகிற தங்கமே அம்மா தங்கமே வெள்ளி மலை கிளி வீரமா பேசாது அண்ணனே எந்த அண்ணனே இதெல்லாம் எனக்கு வேணாம். எங்கதான் போய் தொலை கண்டுபிடிக்க ஆமா இது வந்து நான் ஒரே ஒரு கிளி மட்டும் 5 வர்ண பருத்திய பஞ்சவர்ண கிளி தான் எனக்கு வேணும். எங்க போய் ஏப்பா எங்க இருக்கிற தொலை கண்டுபிடிக்கிறது எங்கிட்ட இருக்கிற நம்ம அலையுது அலையுமா என்ன அலையும் கிளி அண்ணே 5 வர்ணம் பொருந்திய பஞ்சவர கிளி வந்து எவ்வளவு விவரமா பேசுற இவ்வளவு ஒட்டா அட்டி எப்படி நிக்கு தெரியுமா சரி அந்த கிளி எங்க இருக்குன்னு சொல்லு அண்ணே நடி வச்சிருக்குதாங்க 5 வர்ணம் பொருந்திய பஞ்சவர்ண கிளி வீரப்பூர் மலைக்கு போய் சரி அங்க இருக்கு புடிச்சிட்டு வந்துரும். அங்க இருக்குதா ஆமா சரி வா கொண்டு வந்துடுறேன் போயிட்டு வா போயிட்டு வா. நாகமலை கிளி நம்மோடு வருகிற தங்கமே அம்மா தங்கமே நாகமலை கிளி நான் கொண்டு வருகிறேன் தங்கமே என் தங்கமே தோகமலை கிளி நம்மோடு வருகிற தங்கமே அம்மா தங்கமே தோகமலை கிளி நான் கொண்டு வருகிறேன் தங்கமே என் தங்கமே நாகமலை கிளி நம்மோடு வருகிற தங்கமே அம்மா தங்கமே சரி சரி வீரமாக நடிகர் வீர சாப்பிடுகிற ஏ முத்தம்மா முத்தம்மா நீ எங்கதான் ஓடியோ உன்னை காணாம நான் தெரிஞ்சா அலையிறேன். ஏன் இவங்க மட்டும் படுத்திருக்காங்க எந்திரிச்சு போக சொல்றியா? அவங்களே எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேகமா முடிச்சிடலாம்ல. ஆமா ஏப்பா என் தங்கச்சிய பாத்திய பாத்தியல படிக்கார பாத்தியல நான் பார்க்கல என்ன தங்காத்திட்டே இருந்து எப்படி பார்ப்பேன். ஐயோ இந்த பிள்ளை எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. நானும் ஒவ்வொரு பக்கமா தேடிட்டாலே காணுமியா. அப்படி சதீஷ இந்த தங்கச்சி மொத்தமாக பார்த்த நீ கீழே புடிச்சு விட்டுற எப்படா பார்ப்ப அப்படியா எப்பா 3 ரவுண்டு அப்ப என் தங்கச்சியா பாத்தியால நீங்க பாத்தீங்களா ரோட்ல போயிருச்சா? அவர்தான் கரெக்டா சரியா சொல்றாரு. என் தங்கச்சி ரோட்ல போயிருச்சா? புர்ரா புர்ரா புர்ரா. ஆமா. காலத்தை பத்தியா இவ்வளவு ரப்பர். ஆமா ரப்பரு பிளாஸ்டிக்கு. ஆனா என் தங்கச்சி அட பத்தி அவ அப்பதே அதே ரப்பு. இங்க பாரு அதுக்குதான் சொல்றேன். இங்க நான் வச்சுக்கிட்டு காணா நான் பாக்கலங்கிறிய தங்காத்தாதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்க பார்த்த இல்ல வாய் மட்டும்தான் வாங்கினாக்குது. அப்படி அன்னைக்கு என் ஏற்பாடுல எவ்வளவு தீனி இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க பழனி பை நிலையூர்ல 500 ரூபாய்க்கு தீனி சொல்லியிருக்கிறோம். ஆமா சொல்லலைங்க நாடகத்துல ஒரு கள்ள மிட்டாய கூட காணும். எட்டி எட்டி பாப்பாரு. இந்த சீனு முடிச்சுக்கு முன்னாடி வெளியே எந்திரிச்சு வரேன். ஏன்னா தீனி கிடைக்கல இல்ல மொத்தமா
என்ன அது ஆளை கொல்ல பாக்குறேன். இல்லடா அண்ணா சேலை நல்லா இருக்கான். இது என்ன நம்ம பொம்மைக்கு துணி சுத்தணுமே எப்படி இருக்கு? கண்ணப்பா கண்ணப்பா சிச்சு போயிரு. அருமையா இருக்குது. இப்பதான் குற்றம் புரிந்தவன் அந்த பாட்டுக்கு மாதிரி கண்ணிலே விழுந்துருச்சு. தங்கச்சி நான் வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எதுக்கு? எதுக்கா? நீ சின்ன பிள்ளை இங்க இருந்து பிள்ளை பிடிக்கிறத நிறைய அலையிறாங்க. அந்த கோவல வீட்டுல 4 வயசு பிள்ளைய தூக்கிட்டாங்க. பா நீங்களா பார்த்து பத்திரமா இருக்கா? அப்பலாம் நீ 10 வயசு பிள்ளை உன்னைய சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிருவாங்க. நீ வா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். எதுக்கு என்ன வீட்டுக்கு கூப்பிடுற? வீட்டுக்கு இப்படி ஒத்தையா இருந்தா அப்படியே நான் ஒத்தையாவா இருக்கேன்? எனக்கு எங்க வீரபாகண்ணே குடுத்த கட்டி கொடுத்துருக்கு. என்னது வீரபாக அண்ணனா? நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு, புடவை வாங்கி கொடுத்துருக்கு. நான் அதெல்லாம் வரமாட்டேன். மொத்தமா வீரபாக உனக்கு அண்ணனா? ஆமா. அவன் சேரி தெருவுக்காரன், நம்ம செட்டியா இருக்க. வா வீட்டுக்கு போ. நான் வீட்டுக்கு வரமாட்டேன். அன்னைக்கு என் அம்மா என்னை அடிச்சு வீட்டோட துரத்துனாங்கல்ல, ஆமா, அன்னைக்கு போய் மூளையில நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பையன் என்னை அடிச்சு கொடுமுன்னு நான் ஓடிட்டேன். இப்ப எதுக்குடா வந்து கூப்பிடுறேன்? மொத்தையால ஏறியில போலாம். நான் வரமாட்டேன். வா. வரமாட்டேடா போடா. இது சரிப்பட்டு வராது. நம்ம குடிக்காத பால கொட்டி கமுத்துறணும். இப்பவே வீரபாக கொண்டாடிட்டு போறேன். உனக்கு இடம் முறகட்டல எதுவுமே இல்ல. நான் ஒன்ன மாதிரி நினைச்சியா? நான் அந்த மாதிரி ஆளு. அது உண்மையுமே எத்தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்க்காமையா போயிருவேன். வீரபாக கொண்டாடிட்டு போய் சொல்ல போறேன்னு. அப்படியா? ஆமா. சரி சரி. ஆமா, வீரபாக பொண்டாட்டி பேர் என்ன? ஏன் உங்களுக்கு மைக்கு வேணுமா? மைக்கு கூட வேணும்னா சொல்லுங்க, தர்றேன். ஏப்பா வீரபாக பொண்டாட்டி பேர் என்ன? இல்லையா, ஏதோ அலமாரி வேணும். அலங்காரி அலங்காரி. ஆமா, யாருன்னா வீட்டுக்குள்ள அலமாரி அலங்காரி. அப்படி நல்ல மறுவாதி. நல்ல மறுவாதே. நீ வைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடி. என்ன சொல்லி இத்தனை ஸ்பீக்கர்ல கேட்கறது கேட்கலையா? எங்கேயும் அவ்வளவு வேகமா போகுது. என்னவா அது ஒண்ணு சாணி போட போகுதா? சாணி போட போகுது போல. நேரத்துக்கே வாசலுக்கு சாணி போட போகுதா இல்ல கரைச்சி போட போகுதா யாருக்கு? ஏதோ ஒண்ணு. அப்பச்சி
இல்ல இருக்குது. ஐயோ நானும் காணாமுனா மூணுமே இருக்குது. இல்ல என் பிரிசன். பிரிசன். ஐயோ 4 பிள்ள வைத்தாலும் அப்பா மார்க்கெட்டு குறையிலையா. ஆனா இப்படி ஒரு சிலைய வச்சுக்கிட்டு அந்த பையன் சரியில்லை. வெள்ளங்களே இங்க பாருங்க, என் புருஷனை பத்தி தப்பா சொல்லாதீங்க. நானும் என் புருஷன் இப்படி ரோட்டு மேல போனோம்னா ஒரே கண்ணா போட்டுரும். அம்பூட்டு அழகு. கண்ணா போட்டுட்டு குருடா அடைவாங்களாக்கும் இல்லைங்க. எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க. உனக்கு என்ன குறை? உன் புருஷ உன்னைய விட்டுட்டு வப்பாட்டி வச்சுட்டு திரியிறேன். என்னது? ஐயோ 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 அப்பு எனக்கு என்ன முன்னாடி குறைச்சல பின்னாடி குறைச்சல? ஐயோ என் புருஷ இப்படி விட்டுட்டு போயிட்டாரே. கவலைப்படாத, நான் உன்னை கூட்டி போறேன். நீ என்னை கூட்டிட்டு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்கப்பா. ஐயா ஊரை என்ன தள்ளி வைக்கிறது? ஊரையே நான் தள்ளி வைக்கிறேன். அப்படியா? அப்பு ஐயோ இத்தினால ஒரு பெத்த பிள்ளை கணக்கா பாத்துட்டு இப்ப நீ கூட்டிட்டு வேற போறேன்றியே. ஐயா உன்னைய கூட்டி போய் நான் என்ன பண்ண போறேன்? அப்புறம் மொத்தமா இருக்கிற பக்கம் கூட்டி போறேன். ஆமா அந்த சக்கலாத்திய இப்பதான் குத்துப்பாவோட திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடும். பத்தியா அவ ஆட்டுறத பத்தியா? என்னைக்காவது நான் இப்படி ஆட்டி இருப்பேனா? அப்ப என்ன இருக்குன்னு கேட்டு விட்டாலே நான் என்ன பண்ண? விளக்குமாத்து குச்சி மேல இருக்குது. அடியே இந்தடி அப்பு எனக்கு கொஞ்சம் சண்டை போட கத்து கொடு. அவளை பார்த்தோன்னு பூராமே மறந்து போயிட்டு. அடியே யார் இங்க வந்து எதுக்கு உட்காந்துருக்கா? இதான் எங்க அண்ணன் கட்டி கொடுத்த குடிச்சா. என்ன அண்ணன் நொண்ணே? எந்த அண்ணன் கட்டி கொடுத்துச்சு? எங்க வீரபாக அண்ணன். ஐயோ வீரபாகு அண்ணனாம் இல்ல அண்ணன். இங்க பாரு என் புருஷன் நானே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே ஒரு புருஷனை தான் வச்சிருக்கேன். நீ யாரு முத? நானா? நான் யாரும் இல்லையா? ஐயோ நான் தாண்டி அலங்காரி 80. அலங்காரி 80 100 108 காலையில ஏத்திடுவோம். அடியே இங்க பாரு இந்த புருஷ யாரு உனக்கு கட்டி வச்சது? எங்க அண்ணன் எனக்காக கொடுத்து கட்டி கொடுத்து நகையெல்லாம் வாங்கி கொடுத்து. ஐயோ இவன் கால ஆட்டத்தை பத்தியா? இங்க பாருங்க இங்க ஏதாவது இருக்குதா? அங்க பாரு பூரா தகன்னு மின்னு. பாவி பையன் சம்பாதிக்கிற காசெல்லாம் பூரா இவளுக்கே கொட்டி விட்டான் போல தெரியுது. எங்க ஊர் வளர்த்துல உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா? என் புருஷன் தான் கிடைச்சானா? இப்படி கொஞ்சம் கூட சொர்ணே இல்லாம என் புருஷன் பின்னாடி வந்திருக்கியே. உனக்கெல்லாம் என்னடி அறிவு இருக்காடி? முதல் மரியாதையா ஏற்கனவே 4 பிள்ளைய வச்சு நானே அவதிப்பட்டு இருக்கிறேனே. உனக்கு ஊர் வளர்த்துல வேற ஆம்பளையே கிடைக்காம என் புருஷன் பின்னாடி அடி வந்த? மரியாதையா பேசணும். அலங்காரி எவனோ உன் குடும்பத்தை கெடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம பேசுன. என்னடி உனக்கு கேக்குறேன் மரியாதை? ஏண்டி என் புருஷனை நீ வச்சுக்கிட்டு உனக்கு நான் மரியாதை வேற கொடுக்கணுமா? இங்க பாரு ஆனது ஆகி போச்சு. எல்லாம் வாங்கி போட்டதை பூரா எடுத்துக்க. ஆனா எனக்கு புருஷன் மட்டும் வேணும். அதனால ஊரை விட்டு போயிரு. இங்க பாரு நான் எனக்கு ஊரை விட்டு போனோம். எங்க அண்ணன் எனக்காக புருஷ கட்டி கொடுத்துருக்கு, நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. நான் இங்கதான் இருப்பேன். அடியா சக்கரத்தி ஒழுங்கா வரைய ஓடுறியா இல்லையாடி? ஊர்வலத்துல உனக்கு வேற ஆம்பளையா இருக்கலையா? என் புருஷன் தான் கிடைச்சா? இங்க பாரு என் பாவம் என் 4 பிள்ளை பாவம் சுத்தி நீ நாசமா போவ. இவ்வளவு தூரம் நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எவனோ சொல்வதை கேட்டு தேவையில்லாம பேசி என் சாபத்துக்கு நீ ஆளாக போற. நீ எனக்கு சாபம் கொடுக்குறியா? நான் யாருன்னு தெரியாம என் மேல சாபம் கொடுக்க நினைக்கிறாயா நீ? என் பாவம் உனக்கு சும்மா விடாதுன்னு என்ன சொல்லிட்டு இருக்கியா நீ? இங்க பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாம தான் என் மேலேயே சாபம் விட்டு இருக்கிற. என் மேலேயே மண்ணையும் கல்லை வாரி அறிகிற. மண்ணையும் கல்லை வாரி அந்த நீ உன் பிள்ளைகளை கல்லாப்போ கல்லாப்போ. கூடுதல வர்றேன். அந்த செருப்பு எது இருந்துச்சுனாக்க புது செருப்பு அந்த 20 ரூபாய் பார்த்துங்க. எச்சரிக்கையா இருங்க. செருப்பு
தோடு மூக்குத்தி எது இருந்தாலும் பாத்துங்க, எச்சரிக்கையா. ஆமா, மெயினா ஆம்பளைங்க வாட்ச் எல்லாம் பாத்துக்குங்க. பேசாம இருக்க மாட்டேன். ஏங்கப்பா கொனட்டுறேன் பாரியா பிள்ளைய பார்த்தோன்னே. கல்லா போனதுக்கு அப்புறத்தியா எல்லாம் அப்படியே அப்படியே நகட்ட முடியாம இருக்குது. அடுத்த பள்ளி பைய குடும்பம் இதே மாதிரி விட்டு வைக்க மாட்டேன். ஒரு கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடும். அம்மா அதுதான் நல்லது. இப்பவே வீரபாக கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருவோம். சரி வீரபாகு முடிச்சா முகமெல்லாம் இன்னைக்கு ரொம்ப செழிப்பா இருக்குது. வியாபாரம் நல்ல வியாபாரம். வியாபாரம் பரவாயில்ல, நல்ல வியாபாரம் பார்த்திருக்கிறேன். அதான் முகம் செழிப்பா இருக்குது. ஆமா வீரபாகு. சரி, ரொம்ப நேரமா ஆலமரங்கள் என்ன ஆளை காணா. அப்படியா? வீட்டுக்கான போயிட்டு என்னமோ பாக்கலாம்னு. இல்லையே, நான் போகலையே. பொண்டாட்டி நீ கொண்டு வந்து வச்சிருக்கீல்ல, முத்தமா குடிசை கட்டி வச்சிருக்கீல்ல. என்னையா காலையில தப்பு தப்பா பேசிட்டு ஏன் உரிமையா பேசட்டா? முத்தம்மான பாவம் சின்ன குழந்தைன்னு சொல்லி ஏதாவது ஓரத்துல இருந்துட்டு போகணும். குடிசை கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, அதான் போய் பொண்டாட்டியா தப்பா சொல்லிட்டாங்க. யாரு? ஏய் என்ன உளற? நான் பத்தி போய் சொன்னானா, சரி சொன்னானா, சிவபாய் சொன்னானே, அக்கறாங்க. யாரு சொன்னாங்கன்னு தெரியல. பார்த்தா தெரியுது. பொண்டாட்டி கல்லையும் மண்ணி வாரி முத்தமா மேல போடுச்சு. சரி, முத்தமாக்கு எங்கிருந்து அவ்வளவு கோபமும் சக்தியும் வந்துச்சுன்னு தெரியல. உன் பொண்டாட்டியும் 4 பிள்ளைகளையும் கல்லா சமைச்சிருச்சு. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கே பார் பாரு, அங்கே சின்ன குழந்தை என்று அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வைத்திருந்தேன். என்ன சொல்வது? இல்லை, இந்த மண்ணிலே நடமாட போயா? தெய்வமா, மந்திரமா, தந்திரமா? என்ன ஒன்று ஒண்ணுமே புரியவில்லை. இந்த வேலைவாக நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? யார் என்று பார்த்து வர வேண்டும். பார்த்து வர வேண்டும். மலை மக்களை கல்லாக சமைப்பதற்கு எப்படி சக்தி வந்தது? யார் என்று அறிந்து வருகிறேன். போய் வருகிறேன் இப்போதான். அங்கே யாரு நீ? என்ன வீரபாகு, எனக்காக குடிச்செல்லாம் கட்டி கொடுத்துட்டு யாருன்னு கேக்குற? முத்தமா, உனக்கு அண்ணனுக்கு அண்ணனாக, தங்கச்சிக்கு தங்கையாக உனக்கு என்ன வேணும் நான் செய்வேன். அங்கே பார் பாருங்க, என்னுடைய மனைவியும் என்னுடைய 4 குழந்தைகளும் கல்லாக சபிக்கின்ற நேரத்தில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய அங்கமெல்லாம் பதறுகின்றது. என்னுடைய மனைவி மக்களை கல்லாக சமைப்பதற்கு உனக்கு எப்படி சக்தி வந்தது? யாரு நீ? நான் யார் என்று தெரியவில்லை உனக்கு. உன் மனைவி மக்களை கல்லாக சபித்து விட்டேன் என்ற கோபம் உனக்கு வந்து விட்டது. அதனால் தான் நீ இவ்வளவு கோபமாக பேசிக் கொண்டு இருக்கிறாய். வீரபாகு, நீயும் நானும் அண்ணன் தங்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் தங்கை போல் இருந்திருக்கிறோம். ஆனால் உன் மனைவி எவனோ சொல்வதை கேட்டு உன்னையும் என்னையும் தகாத வார்த்தையிலும் பேசி எனக்கே சாபம் கொடுக்க நினைத்து விட்டாள். நான் யார் என்று தெரியாமல் அவள் பேசிவிட்டாள். ஆனால் உனக்கும் நான் யார் என்று உனக்கு இன்றும் தெரியவில்லை. நான் யார் என்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் என்னை நன்றாக பார். காளியும் நானே, மாரியும் நானே, துர்க்கையும் நானே, விடாரியும் நானே, முத்தமாக இருந்த நான் முத்தம் அம்மனாக மாறப் போகிறேன். இப்படியெல்லாம் தெரியாமல் ஏமிலேயே மண்ணை கல்லை வாரி எரித்து நினைத்து விட்டாள் உன் மனைவி. அதனால் மண்ணை கல்லை வாரி எரித்ததால் என் உடம்பெல்லாம் வக்கிராக எரித்தது. என்னையால் தாங்க முடியவில்லை. அதனால் உன் மனைவிகளை, உன்னுடைய மக்கள் 4 பேரையும் கல்லாக சபித்து விட்டேன். வீரமாக கல்லாக சபித்து விட்டேன். தாயை, நீ யாரை எப்படி இந்த வேறுபாக சோதிப்பது? வேண்டாம் தாயை. இருந்தாலும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் உன்னை தவறாக பேசியிருந்தாலும் இந்த வேறுபாக உன்னுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். மீண்டும் என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும். கவலை வேண்டாம். உன் மனைவி மக்களை உயிரிழக்க வேண்டும் என்றால் வெள்ளுடையார் பட்டி செல்ல வேண்டும். பட்டிகள் நிறைய வைத்திருக்கிறான். மச்சமெல்லாம் ஆட்டுக்கடை பிடித்து வர வேண்டும். அந்த உதரத்தை வெட்டி உன் மனைவி மக்கள் மீது தெளித்தால் உடனே உயிரிழந்து விடுவார்கள். நீ சென்று வர வேண்டும். வீரமாக சென்று வருகின்றேன். இருந்தாலும் நான் போகிற வழியிலே ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்வது? ஆபத்து ஏற்பட்டால் முத்தம்மாள் என்று என்னை அழைத்தால் விண்ணுக்கு மண்ணுக்கு ஒரே துறையாக நான் உனக்கு காட்சி தருகிறேன். சென்று வர வேண்டும். நான் போய் வருகிறேன்.
நாங்கள் பட்டிக்கு செல்ல வேண்டும். மற்றவர்கள் ஆட்டுக்களாய் வாங்கி வர வேண்டும். போய் வருகின்றேன். இப்பொழுது நான் பட்டு வேண்டியது சாமி